இவருக்கு மேலதிகமாக எவ்வளவு லாபம் பங்கு லாபமாக கிடைச்சிருக்குன்னு கேட்கான். என்ன? இப்ப ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடந்து முடிஞ்சுண்டா இவர் என்ன செய்யறாரு? கொஞ்சத்தை கொஞ்சம் பங்குகளை விற்காரு, என்ன திரும்ப கொஞ்சம் பங்குகள் வாங்குறாரு, எல்லாம் செஞ்சு முடிய வருஷ கடைசியில இவருக்கு 1530 ரூபாய் காசு வந்து கிடைக்குது. பங்கு லாபமா என்ன செய்யுது? வருமானமாக என்ன செய்யுது? கிடைக்குது. இப்ப அவர் இந்த வேலை செய்யாம விட்டிருந்தா எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும்? இந்த வேலை செய்யாம விட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? இவர்கிட்ட பீட பங்குகள் வந்திருக்குமா? இப்படி ஒரு விஷயமே நடக்காட்டி இவர்கிட்ட எது மட்டும் இருந்திருக்கும்? ஏயின் பங்குகள் மட்டும் இருந்திருக்கும். எத்தனை இருந்திருக்கும்? 100 பங்கு இருந்திருக்கும். அப்ப இவர் என்ன செஞ்சிருப்பாருண்டா, ஏயின் பங்குகள் மட்டும் இதை வச்சுக்கொண்டு போவாரு. இந்த 100 பங்கையும் கொண்டு போய் கொடுப்பாரு. அவன் 15 ரூபாய் படி எவ்வளவு காசு கொடுப்பான்? 1500 ரூபாய் காசு கொடுப்பான். ஒருவேளை என்ன, ஒருவேளை அவர் இப்படி எல்லாம் ஒன்றுமே செய்யாம அந்த 100 பங்கையுமே வச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னா என்ன, வருஷ கடைசியில இவர் என்ன செய்வாரு? கொண்டு போயிட்டு இந்த 100 பங்கையும் காட்டுவாரு. அவன் 15 ரூபாய் படி என்ன செய்வான்? இவருக்கு காசு கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான்? 1500 ரூபாய் கொடுப்பான். என்ன, ஆனா இப்படி அவரு ஒரு என்ன, ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று செஞ்சதுனால என்ன செஞ்சிருக்காரு? கொஞ்சத்தை வித்து கொஞ்சம் வாங்கினதுனால அவருக்கு எவ்வளவு காசு இப்ப வருமானம் கிடைக்குது? 1530 ரூபாய் கிடைக்குது. அப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவருக்கு கிடைச்ச மேலதிகமான பங்கிலாக வருமானம் எவ்வளவு? 30. மேலதிக 30 ரூபாய் மேலதிக வருமானம். 1530 1500 30. இதுல உண்மைக்குமே இந்த கழித்தல் வந்து சின்ன ஒரு விஷயம் தான் பாருங்க. சின்ன ஒரு விஷயம். நமக்கு என்ன விளங்கி இருக்கணும்? இந்த கேள்விய முழுமையாக எங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்னத்தவன் சொல்ல வாரான், என்னத்தை கேட்க வாரான் எங்களுக்கு என்ன இருக்கணும்? விளங்குனாதான் இந்த கேள்விக்கு நாங்க ஈஸியா என்ன செய்யலாம்? ஆன்சர் எடுக்கலாம். ரைட். அப்ப இதுல மெட்ஸ்ட என்ன, கணித செய்கையை விட பிள்ளைகள் ஐக்கியூ தான் நீங்க கூடுதலாக வேலை செய்யணும். பாருங்க, ஒரு வேலையும் இல்லையே நமக்கு. என்ன, இவ்வளவு நேரமும் நாங்க செஞ்சதெல்லாம் என்ன? சாதாரணமான ஒரு வகுத்தல், சாதாரணமான ஒரு பெருக்கல், சாதாரணமான ஒரு கூட்டல், அங்க என்ன சின்ன ஒரு கழித்தல். இவ்வளவும் தான் இந்த ஒட்டுமொத்த கேள்வி. என்ன, ஆனா எப்ப நாங்க வகுக்கணும், எப்ப பெருக்கணும், எப்ப கூட்டணும், என்ன எப்ப கழிக்கணும்னு தெரிஞ்சாதான் இந்த 10க்கு 10ன்னு சொல்ற இந்த விஷயம் வந்து நடக்கும். இது என்ன, நீங்க இப்ப கடைசியா நடந்த 10 வருஷ பேப்பரையும் கம்ப்ளீட்டா செய்வீங்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் இதே ஐடியா என்ன செய்யும் வரும். நீங்களும் இந்த 10க்கு 10 மார்க்ஸை ஈஸியா வந்து எடுக்கலாம். இப்ப நீங்க லாஸ்ட் டைம் எழுதின ஆட்களுக்கு என்ன, அப்ப நீங்க அந்த கேள்வியை பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் இப்ப விளங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு குயிக்கா சில நேரம் ஐடியாக்கள் வந்திருக்கும். ஓ, இந்த விஷயம் தான் என்ன செய்யறாங்க படுத்தி கதைக்காங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா நினைஞ்சிருக்கும், வந்திருக்கு. இனி நீங்க இன்னும் 2 3 கேள்வி செல்ஃபா நீங்களே செய்யக்குள்ள என்ன செஞ்சிடும், 100% நல்ல ஒரு ஐடியா என்ன செய்யும் இந்த கேள்விகள் உங்களுக்கு வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப கொஞ்சம் இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க இந்த விஷயங்களை. நாங்க அடுத்த கேள்வி வந்து போவோம். இப்ப இந்த கேள்வி 100% பங்குகள் மட்டும் என்ன, வேற செக்ஷன் இதுக்கு வரல. எளிய வட்டி கூட்டு வட்டி எதுவுமே எங்களுக்கு வரல. ஈஸியா போயிட்டது. 100% பங்குகள் மட்டும்தான் இதுல இருக்கு. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க.
நோட் பண்ணி முடிச்சாக்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, பினிஷ்டுன்னா chatல போடுங்க. ஓகே. ஓகே ரைட். முடிச்ச ஆக்கள் பிள்ளைகள் 2019 2019 இல்ல 2021 போவோம். 2021 2021. ஓகே குட். ஸோ 2021க்கு போவோம். ரைட். இதுவும் பார்ட் 1B வந்த கேள்வி. பார்ட் 1B வந்த கேள்வி இது. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இப்ப இந்த சொற்பதங்கள்லாம் கொஞ்சம் விளங்கி இருக்கும். பங்கின் விலை என்று சொல்றான். என்ன பங்குக்கு ₹2.50 ₹2.50 என்ன ₹2.50 பங்கு லாபம் கொடுக்கான். பங்கு லாபம் கொடுக்குறான். சரி, செய்ய முடியுமான களிகளை செய்யலாம். என்ன ரைட். இப்ப இங்க என்ன சுந்தர கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ரைட். அல்லது என்ன அந்த கம்பெனில என்ன நடக்குதுன்ற விஷயத்தை பத்தி தந்திருக்காங்க. ரைட். அந்த கம்பெனி இந்த ஒரு பங்குட விலை வந்துட்டு ₹50. ஏன்னா ஒரு பங்குட விலை ₹50. இந்த கம்பெனி என்ன செய்யும்டா, ஒரு பங்கு வச்சிட்டு இருந்தா ₹2.50 என்ன ₹2.50 வந்துட்டு ஒரு பங்கு வச்சிட்டு இருந்தா காசு கொடுக்கும் ஒவ்வொரு வருஷ கடைசியிலே. ரைட். இது ரெண்டு தான் இந்த படத்துக்கு தர விஷயம். இப்ப எனக்கு தெரியும் என்னண்டா, பங்கின் விலையும் பங்கு லாபம். பங்கின் விலை என்ன ஒரு பங்குட விலை தந்திருக்கான், ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் தந்திருக்கான். ஒரு பங்கு இருந்தால் கொடுக்கிற லாபம் அதையும் தந்திருக்கான். என்ன நாங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போறோம் பாருங்க. பங்குகளின் எண்ணிக்கை யாது? பங்குகளின் எண்ணிக்கை யாது? இப்ப நமக்கு என்ன தெரியும், எண்ணிக்கை கேட்கான்னு சொல்லி சொன்னால் என்ன ரெண்டு விஷயம் தான் கேட்போம். எவ்வளவு காசு வச்சிட்டு இருக்காரு, ஒன்றுட விலை என்னன்னு கேட்போம். எவ்வளவு காசு வச்சிருக்காரு, ₹60,000 காசு வச்சிட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றோட விலை எவ்வளவு, ₹50. திருப்பம் பெருச்சம் என்றால் என்ன வரும் பிள்ளை? 1200 பங்குகள். என்ன இந்த 1200 பங்குகள்ல முழுமையாக எழுதினாத்தான் எங்களுக்கு விளங்கும். என்ன ரைட், நம்மகிட்ட 1200 பங்குகள் இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம், நாம ஆழமாக மனசுல பதிய வைப்போம். அப்ப அடுத்த கேள்வி இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது 1200 பங்குகள் என்ன செஞ்சிருப்பாரு, அருணா வச்சிருப்பா. ரெண்டாவது கேள்வி, ஒரு ஆண்டின் இறுதியில் கம்பெனியிடமிருந்து பங்கு லாபங்களை பெற்ற பின்னர், இதொரு விஷயம், அருணா என்ன செய்யறான்டா, என்ன வருஷ கடைசியில பங்கு லாபத்தை வாங்குறான். வாங்கினதுக்கு பிறகுதான் என்ன இந்த பங்குகள் எல்லாத்தையும் ₹55 ₹55 படி விற்கா. ₹55 படி என்ன செய்யறா, விற்கிறா. எவ்வளவுக்கு வாங்கினா, ₹50 வாங்கினா ₹55 விற்கா. ₹50 வாங்கியிருக்கா, ₹55 விற்கான்னு சொல்லக்குள்ளேயே என்ன நமக்கு என்ன நம்மட மூளை என்னன்னு செல்லும், அப்ப ஒன்றுல ₹5 லாபம் வச்சிருக்கான்றது நமக்குள்ள என்ன செய்யும், சாதாரணமாக வரும். ₹50 வாங்கி ₹55 விற்கா.
அப்ப ஒன்றுல எவ்வளவு வச்சிருப்பா லாபம்? 5 ரூபா ஒன்றுல லாபம் என்ன செஞ்சிருக்கா வச்சிருக்கான்றது நமக்கு ஒரு ஐடியா வந்து வரும். சரி, நம்ம கேள்வி போவோம். பங்கு லாபங்களில் இருந்தும் எல்லா பங்குகளையும் விற்பதன் மூலமும் அவருக்கு கிடைக்கும் மொத்த பணம் யாது? மொத்தமாக எவ்வளவு காசு வரும்? இப்ப இதுதான் கேட்கான். மொத்தமா கிடைக்கிற காசு, மொத்தமா கிடைக்கிற லாபம் எவ்வளவுன்னு கேட்கல. கேள்வி என்ன? கிடைக்கும் மொத்த பணம் யாதுங்கிறது தான் கேள்வி. இல்லையே, செய்து முடிக்கலாமா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். என்ன மொத்தமாக எவ்வளவு வந்துட்டு இவற்ற காசு கிடைக்கும் கேட்டிருக்கா. 66,000. ஓகே, 66,000. ரைட். கேள்வி என்னண்டா, இந்த மொத்த பணம் எப்படி வரப்போகுதுண்டா என்ன, இது எங்களுக்கு இப்ப ஒரு தெளிவுக்கு நாம் எழுதி கொள்வோம். விட இல்லை, ஆன்சர்ல கட்டாயம் எழுதணும் இல்லை, எழுதணும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் பேப்பர் இருக்கு தானே. சரி, இந்த மொத்த காசு எப்படி வரும்? மொத்த பணம் எப்படி வரும்னால் விற்பதனால், விற்பதனால் வரும். விக்கிற காசு என்ன, வித்த உடனே காசு கிடைக்கும் தானே, அந்த காசு. இன்னொன்று என்ன? பங்கு லாபம், பங்கு லாபம். இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த மொத்த பணம்ங்கிறது வரப்போகுது. இப்ப பிள்ளைகள் கேள்வி என்ன, விற்கிறதுனால எவ்வளவு காசு வரும்? எத்தனை பங்கு வச்சிருக்காரு? 1200. எவ்வளவுக்கு விற்காரு? 55 ரூபாய் படி விற்காரு. சோ விற்பதனால இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்க போகுது? எவ்வளவு கிடைக்கும் பிள்ளைகள்? 66,000 கிடைக்கும். 66,000 கிடைக்கும் விற்கிறதுனால. சக பங்கு லாபம் 2 கிடைக்கும் தானே. என்ன பாருங்க, பங்கு லாபங்களில் இருந்தும் இதையும் எல்லா பங்குகளையும் விற்பதன் மூலமும் அவருக்கு கிடைக்கும் மொத்த பணம். அப்ப 2 விஷயத்தால காசு கிடைக்குது. அவர் கைக்கு காசு வருது. என்ன, வித்த உடனே காசு வரும். சேம் டைம் கம்பெனியும் என்ன செஞ்சிருக்கும்? பங்கு லாபம் கொடுத்திருக்கும். எவ்வளவு கொடுத்திருக்கும்? 1200 பங்குக்கும் எவ்வளவு படி கொடுக்கும்? ஒரு பங்குக்கு 2 ரூபாய் 50 சதம். 2 ரூபாய் 50 சதம். சரியா? 2 ரூபாய் 50 சதம். இது இப்ப நீங்க 2.5 பார்த்தா தான் பிரச்சனை பிள்ளைகள். 2 ரூபாய் 50 சென்ட் பார்த்தா இலகுவா விட வரும். என்ன, 2 ரூபாய் 50 சென்ட் பார்த்தோம்னா ஈஸியா விட வரும். இந்த பெருக்க தேவையில்லை. நாங்க பாருங்க, 1200 என்ன 2 ரூபா இருந்தா எவ்வளவு வரும்? 1200 தர 2 ரூபா 2400 ரூபா. என்ன, 2400 ரூபா. 50 சதம், 50 சதம் 1200 இருந்தால் எவ்வளவு இருக்கும் காசு? 600 ரூபாய் இருக்கும். அப்ப டோட்டல் எவ்வளவு? 3000. சோ இங்க விட என்ன வரப்போகுது? இப்ப 3000 வரும் ரூபா. 3000 வரும். ஆகவே மொத்தமாக இவர் எவ்வளவு காசு வச்சிருப்பாருன்னா இப்ப 69,000 ரூபாய். 69,000 ரூபாய் வச்சிருப்பார். இதான எங்களோட கேள்விக்குரிய விடையாக வரப்போகுது. 1200 2.5 பெருக்கினால் 3000 வரும். இதை நீங்க ட்ரை பண்ணத்தான் வேணும். என்ன, நான் இலகுவா சொல்லியிருக்கேன். நீங்க இப்படி பார்க்காம என்ன செய்யுங்க, இப்படி சிம்பிளா ஒரு நார்மல் கால்குலேஷன். இது 2 ரூபா 50 படி 1200 இருந்தால் எவ்வளவு வரும்? 2 ரூபா படி பார்த்தா 2400 ரூபா வரும். 50 என்ன 50 சதம், அது 1200 படி பார்த்தா எவ்வளவு வரும்? 600 ரூபா வரும். ஸோ டோட்டல் 3000. சரிதானே? சோ மொத்தமாக 69,000 ரூபாய் காசு இவர் இப்ப என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பாரு. பாருங்க, இது அப்படியே அடுத்த கேள்வி கொண்டு போறான். அருணா தனக்கு கிடைக்கும் மொத்த பணத்தை இப்ப இந்த வசனத்துக்கு பதிலாக நாங்க யார போடலாம்? யார ரீப்ளேஸ் பண்ணலாம்? இதுக்கு பதிலாக எதை பிரதியீடு செய்யலாம்? அருணா
தனக்கு கிடைக்கும் மொத்த பணத்தை என்று சொல்லாம இப்ப நான் எப்படி சொல்லலாம்? 69,000 69,000 ஒரு ஆண்டிற்கு ஒரு வங்கியில் வைப்பு செய்கிறார். 69,000 காசு கொண்டு வைத்து போடுறார். அவருக்காக அவ்வாண்டுக்காக வங்கியிலிருந்து 3,450 ரூபாய் வட்டியாக கிடைக்குமெனின் வங்கி கொடுக்கும் ஆண்டு வட்டி வீதம் யாதுன்னு கேட்டிருக்கான். என்ன இப்ப இதங்கட அடுத்த ஒரு சவாலான விஷயம் என்ன, பங்குகள் கேள்வி செய்து முடிச்சிருவோம் ஒரு அடிப்படையில என்ன. அப்ப அடுத்தது என்ன, எளிய வட்டின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எளிய வட்டின்னு சொல்லிச்சேன்னு என்ன, ரைட்? எளிய வட்டிங்கிறது என்னன்னு சொன்னால், நாம என்ன ஒரு குறிப்பிட்ட காசு கொண்டு போய் ஒரு பேங்க்ல போட்ட மாதிரி இருந்தால் அவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், 10% வட்டி தருவன் அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம்? நீங்க போடுற தொகையை உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே, நான் 10,000 ரூபாய் காசு போடுறேன்டா, அந்த 10,000 ரூபாய என்ன செய்வான், 100 பங்குகளாக பிரிச்சு அதுல 10 பங்குகள் எனக்கு வட்டியாக தருவான், நமக்கு தருவான். அதான் இந்த 10% அர்த்தம். 10% அர்த்தம் என்ன, நீங்க எவ்வளவு பேங்க்ல டிபாசிட் பண்றீங்களோ அந்த காசை 100 பங்குகளாக பிரிப்பான். பிரிச்சு போட்டு அதுல 10 பங்குகளை நமக்கு அவன் என்ன செய்வான், வட்டியாக தருவான். அதான் இந்த 10% அர்த்தம். அப்ப அப்படி ஏதோ ஒரு வட்டி வீதம் இந்த பேங்க் கொடுக்குது, கொடுத்ததுனால இவருக்கு எவ்வளவு காசு வருதுண்டா, 3,450 ரூபாய் வருது. அப்ப இந்த 3,450 ரூபாய் வளமையா எப்படி வரும்? இந்த 3,450 ரூபாய் எப்படி வந்திருக்கணும் சொல்லி சொன்னால் என்ன, இந்த 69,000 எத்தனையால பிரிக்கணும், எத்தனையால பிரிக்கணும், 100 பிரிச்சு என்ன, 100 பிரிச்சு என்ன ஏதோ ஒரு பங்கு கொடுத்திருக்கான். அந்த பங்கு என்னன்னு எடுப்போம், எக்ஸ் எடுப்போம். அதான் அந்த பங்குக்கு தான் என்ன பேர் பிள்ளைங்க, வட்டி வீதம் என்ன. அப்ப 3,450 ரூபாண்ட வட்டி எப்படி வந்திருக்கும்டா, 69,000 100ஆல பிரிச்சு அதுல எக்ஸ் பங்குகள், சோ எக்ஸ் ஆல பெருக்கிறோம். இப்ப எக்ஸ காண்றதுக்கு என்ன செய்யணும், சுருக்கல் இலகுவா நாங்க செய்யலாம். என்ன செய்யலாம், முதலாவது இவங்க 2 பேரையும் என்ன வகுத்தல் தானே, ரெண்டையும் கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டால் என்ன, எக்ஸ மட்டும் ஜால வச்சுக்கொண்டு 690 என்ன செய்ய போறோம், சமன்பாட்டு அடுத்த பக்கம் எக்ஸும் 690 பெருக்கப்படுது என்ன, ரைட், சமன் எக்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய கதைக்கல, ரைட், விளங்குதான்னு பார்த்து கொள்ளுங்க. 3,450 இருக்குது, 690 எக்ஸோட பெருக்கப்படுகிறது, அதனால அடுத்த பக்கம் வந்து என்ன செய்யுது, பெரிப்படுது. அப்படி ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய யோசிக்க தேவையில்லை. சரிதானே? இங்க நாங்க என்ன செஞ்சிட்டோம், இந்த 2 பூஜ்ஜியத்தையும் 100ல இருக்கிற 2 பூஜ்ஜியத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், வெட்டிட்டோம். சரியா? சோ இங்க திரும்ப என்ன செய்யலாம், இவரையும் நாங்க கட் பண்ணலாம். இப்ப எக்ஸ காண்றதுக்கு என்ன செய்யணும், 345 69ஆல பிரிக்கணும். 345 69ஆல பிரிக்கணும். ட்ரை பண்ணுங்க. இது வகுத்தல். இப்ப 6ஆம் ஆண்டுக்கு போயிருக்கும் எல்லாரும். 69 69ஆல பிரிக்கணும். விடையே சொல்லலாம், விடையே நீங்க சொன்னீங்கன்னா சரியா. நெக்ஸ்ட் 345 69ஆல பிரிக்கணும். அஞ்சு என்ன, குட். சோ 5% வரப்போகுது விட, 5%. சரியா பிள்ளைகள்? என்ன அப்ப இந்த கேள்வி என்ன, இது வந்து பங்குகளுக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை உண்மைக்கும். ஆனால் மேல இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே நாங்க செய்து வந்தா தான் என்ன செய்யலாம், இந்த 3வது பார்ட் கேள்விக்கு வந்துட்டு நாங்க விட எழுதலாம். இந்த கேள்விக்கு மட்டும் பிள்ளைகள் 3 மார்க்ஸ் கொடுத்திருக்கான். இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ். ஏன்னா ஒரு வேலை உங்களுக்கு இதுல விளக்கங்கள் இல்லாட்டிலும் நீங்க என்ன செய்யலாம், 100% பங்குகளை விளங்கி இருந்தீங்க என்றால்
7 மார்க்ஸை வந்து எடுத்துடலாம் 10க்கு 7 மார்க்ஸ் எடுக்கலாம் என்ன. இதுவும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ரைட், இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப என்ன இவ்வளவு நாளும் விலங்காட்டிலும் இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. வட்டி கணிக்கிற எப்படி எளிய வட்டி கணிக்கிறது என்ன, எளிய வட்டி கணிக்கிறது வந்து என்ன, வளமையாக எளிய வட்டி கணிக்கிறது எப்படி என்றால் என்ன, டிபாசிட் பண்ணது வைப்பிலிட்ட மொத்த காசை 100 பிரிச்சு வட்டி வீதம்ங்கிறது என்னன்னு சொன்னா இந்த இருக்கு நான் வட்டி கழிச்ச விஷயம் 100 பிரிச்சு எத்தனை பங்கு கொடுக்க போறோம் நாங்க வட்டியாக. இங்க நாங்க என்ன அதான் நமக்கு தெரியாது, தெரியாதனால என்ன செஞ்சிருக்கோம் எக்ஸ் போட்டிருக்கோம் என்ன. சோ 350 ரூபாய் 3450 ரூபாய் எப்படி வந்திருக்கும் 69,000 கீழ் 100 தர எக்ஸ். இதை நாங்க என்ன செய்யலாம், இதுல இருந்து எக்ஸை காண்றதுக்கு ஒரு ஸ்டெப்ஸை தான் வருது நான் என்ன செஞ்சிருக்கேன் எழுதியிருக்கேன். சோ எக்ஸ் வந்துட்டு 5% வருகிறது. இவ்வளவுதான் என்ன இந்த கேள்விகளுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம். இப்ப இதுல இந்த 2வது கேள்வி வரைக்கும் கம்ப்ளீட்டா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். 3வது கேள்வி விளங்கும் உங்களுக்கு, நீங்க யோசிக்காதீங்க சரிதானே. நாங்க நாளைக்கு என்ன செய்ய போறோம், இன்னும் கொஞ்சம் கேள்விகள் செய்ய போறோம். அடுத்து இன்னும் டைம் இருக்குது என்ன, நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்வால்வ் ஆக என்ன செய்யும் கேள்விகள் 100% உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும் சரிதானே. ரைட், இப்போ இதுல ரிப்பீட்டர்ஸ் இருக்கிறீங்க ரைட். அடுத்தது மார்க்ஸ் குறைய எடுத்த புள்ளிகள் இருக்கிறீங்க, செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கீங்க சரிதானே. செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தீங்களா இருந்தால் வேகமாக எப்படி என்ன சுருக்கல்களை ஷோர்ட்டா செஞ்சு கொள்றதுன்றதை கவனிச்சு கொள்ளுங்க. என்ற நல்லா கேள்வி செய்கிற ஆக்களுக்கு என்ன சுருக்கல் பிழைகள் இதுலதான் கூடுதலாக வாருது சரிதானே. 69,000க்கு 6,900 போட்டுட்டும் செய்த ஆக்கள் இருக்கு. இப்ப செகண்ட் டேர்ம்ல ரைட் 80 மார்க்ஸ் எடுத்த ஒரு புள்ள செஞ்ச ஒரு மிஸ்டேக் தான் இது. இங்க 69,000 கண்டுட்டு பிரதியீடு செய்யக்க 6,900 போட்டு பிரதியீடு செஞ்சு விட எடுத்துட்டு அதனால அவருக்கு 3 மார்க்ஸ் என்ன செஞ்சுட்டு இல்லாம போயிட்டு சரிதானே. அப்ப கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாகவும் செய்யணும் ரைட். அப்ப பேசிக்கே கொஞ்சம் கஷ்டம், நமக்கு வளமையாக மார்க்ஸ் குறையத்தான் நாம் எடுக்கிறோம்டா, நமக்குரிய கேள்விகள் தான் இது. நாம இதுலதான் என்ன செய்யணும், கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், கூட நேரத்தை என்ன செலவு செஞ்சு இந்த கேள்விகளை 100% விளங்கி இருக்கிறதுக்கு நாம பார்க்கணும் சரியா பிள்ளைகள். ஓகே, சோ இது என்ன எளிய வட்டி கேள்வி வந்தால் இதுதான் பேசிக்கான ஐடியா. இந்த தொடர்பை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இதே விஷயத்தை தான் நான் என்ன செய்ய போறேன் எல்லா கேள்விகளுக்குமே எழுதப்போறேன் ரைட். எளிய வட்டிக்குரிய கேள்விதான் இது. இங்க என்ன செஞ்சான்டா வட்டியை தந்துட்டான். வளமையா வட்டி கேட்கிறது, வளமையா வட்டி கேட்கிறண்டால் எவ்வளவு காசு போடுறாண்டும் எத்தனை சதவீதம் தருவான். அதை தந்துட்டு வட்டியை கேட்கிற. இங்க என்ன செஞ்சிருக்கான், வட்டியை தந்துட்டு சதவீதத்தை கேட்டிருக்கான். சோ நாங்க என்ன செஞ்சிருக்கோம், உங்களோட வளமையான முறையை எழுதி போட்டு திரும்ப என்ன தெரியாதால் யாருன்னு பார்த்து நாங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி தான் செஞ்சிருக்கோம். இங்க சுருக்கள் நாம செய்திருக்கோம். சரி பிள்ளைகள், அப்ப நாங்க என்ன 2 அல்லது 3 கேள்வி பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் சரிதானே. இப்ப உங்களுக்கு இது ஏற்கனவே என்ன பங்குகள் படிச்சிருப்போம் நாங்க. இது ஒரு மீட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் ரைட். இதே ஐடியாவை நீங்க என்ன செய்யணும்டா, இன்றைக்கு கட்டாயம் வந்துட்டு இப்ப நீங்க 2016, 17 இந்த 21 இந்த 3 கேள்விகளையும் டெஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க செல்ஃபா செய்யுங்க ஒருக்கா என்ன. ஆன்சர்ஸ் தேவைண்டா நான் ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் எழுதாட்டிலும் சரிதானே. செல்ஃபா செய்யுங்க, செய்துட்டு திரும்ப நீங்க என்ன செய்யுங்க என்றால் நாளைக்கு ரைட் கிளாஸுக்கு அட்டென்ட் பண்றதுக்கு முதல் இந்த கேள்விகளை ட்ரை பண்ணிட்டு வாங்க. என்ன கேள்விகள், 2019ஆம் ஆண்டு கேள்வி இருக்கா செய்து பார்த்துட்டு வாங்க. 2019ஆம் ஆண்டு கேள்வி சரிதானே. இதை செய்து பார்த்துட்டு வாங்க. நாளைய வகுப்புல நாங்க என்ன செய்வோம், இதுல வர டவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ரைட், இவ்வளவுதான் என்ன இன்றைய வகுப்புல நாங்க இந்த பங்குகள் சம்பந்தமாக பார்த்த விஷயங்கள். இதுல ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க, give me a second. ஜெயினப் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, என்னது
விடை கேள்வி என்ன? ரைட், ஓகே. நான் ஒரு டவுட்னு விளங்கப்படுத்துறேன். உங்களோட பங்குகள் முடிஞ்சது சரிதானே? இருக்கிற ஆட்கள் இருங்க, பிரச்சனை இல்லை. ஜெயினப் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு? ஓ, ஒரு ஆள் இல்லை. சரி, ஓகே. அப்போ நாங்கள் கிளாஸ் இதோட முடிச்சுக்கொள்வோம் சரிதானே? நாளைக்கு 9:30க்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அடுத்த பகுதியை பார்க்கலாம். ரைட், ஓகே. தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் நைட். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.